அம்மா வணக்கம். உங்க பேரு? பவானிப்பா. இந்த 5 வருஷ காலத்துல வந்து போதை பழக்கம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? அதிகமாக தான் இருக்கு. பசங்களை காலேஜுக்கெலாம் நம்பி அனுப்புனா திரும்பி வர வரையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சொல்லும் போது கஷ்டமாக இருக்கு. வீட்டில் இருக்கவங்களாம் பெரியவங்களே அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் இருந்தால் அதை பார்த்து பார்த்து பசங்க தான் கெட்டு போவாங்க. இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும். இதனால யாருக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படுது? குடும்பத்தில் இருக்கவங்க தான். வீட்டில் வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வருது. அதனால எந்த இதனாலும் பார்த்தாலும் சிகரெட்லேருந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அதால் அவங்க உடம்பும் கெட்டு போகுது. அதால் வீட்டில் இருக்கவங்க சூழ்நிலையும் இதுவாக தான் ஆகுது. என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தா இதை கட்டுப்படுத்தலாம்? என்னென்ன நடவடிக்கைன்னு கேட்டால் அது கவர்மெண்ட் தானே இப்போ தெரியும். எல்லாமே அவங்க தான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். நம்ம பசங்க குடும்பத்தை இருந்தால் இது பண்ண முடியும். அதுக்கு மீறி வெளியில் போகிறவங்க எல்லாரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதே. அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கவங்க இதுதான் இருக்குது. நன்றி.